கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கு எளிதான ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கிளாஸ் வாட்டர், ஒரு பிளேட் புதினா. இது ரெண்டும் தான் கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கு. இந்த ட்ரிங்க் 7 நாள் தொடர்ந்து சாப்பிட்டோம்னா உடனே கேஸ்ட்ரிக் ட்ரபிள் சரியாக போயிடும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தண்ணி கொச்சோன்னே, தண்ணி நல்லா பொலப்படம் கொச்சோன்னே புதினா போட்டு வடிகட்டிட்டு, அது தினம் நீங்கள் உங்களோட சாய்ஸ் 3 வேலையில் ஏதோ ஒரு வேலை உங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டே வாங்க. கரெக்டாக 7 நாள் கழித்து சரியாக போயிடும். 7 நாளில் எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையுமே சரியாக போயிடும். கேஸ்ட்ரிக் ட்ரபிள் எதனால வருது? சாப்பிடாமல் இருக்கிறதுனால தான் வருது. அதுவும் அன்டைமில் நம்ம சாப்பிட்றதுனால ஃபுட்டு. அதுவும் சிலதெல்லாம் வந்து வயசானவங்களுக்கு ஒத்துக்காது. அந்த மாதிரி நம்ம ஃபுட்டை நம்ம சாப்பிட்றோம், அது வந்து டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதை வந்து சில பேருக்கு வந்து சில பேருக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வரும்போது நெஞ்செல்லாம் குத்த ஆரம்பிச்சிடும். நெஞ்சு குத்தம், கை வலி, முதுகு வலிலாம் வரும். அதெல்லாம் எதுவுமே இருக்காது இந்த ட்ரிங்க் சாப்பிட்டா. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி கொச்சிட்ருக்கு. கொச்சதுக்கப்புறம் இந்த புதினாவை எடுத்து போடலாம். ஒரு பிளேட்னா ஒரு கைப்பிடி. இந்த புதினாவோட எசன்ஸ் எல்லாம் வந்து இதில் இறங்கணும். புதினாவோட எசன்ஸ் எல்லாம் இதில் இறங்கி, இந்த ஃப்ளேவர் இறங்கினோடனே வடிகட்டிட்டு அப்படியே குடிக்கணும். நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நானும் இதை வந்து நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். நான் வந்து தினம் சாப்பாட்டுக்கு அப்புறமா தான் இதை நான் சாப்பிடுவேன். நீங்களும் வந்து அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாமே சரியாக போயிடும். நம்ம வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ஜாஸ்தி ஆனோன்னா நம்ம வந்து இன்ஜெக்ஷன், அதுக்கு அந்த மாதிரி டேப்லெட் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் எதுவும் செய்ய வேணாம். இந்த ஹெல்த்தி ட்ரிங்க்கு, இந்த புதினா ட்ரிங்க்கை வந்து சாப்பிட்டோம்னா சீக்கிரம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ப்ராப்ளம் சரியாக போயிடும். வாமிட்டிங் வராது, எதுவுமே செய்யாது. வயிறு வந்து பெரட்டுற மாதிரி இருக்கும், வாமிட் வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் எதுவுமே ஆகாது இந்த ட்ரிங்க்கை சாப்பிட்டீங்கன்னா. வாட்டரை வந்து எப்படி வந்து பாயில் ஆகிட்டுருப்பாங்க. இந்த எசன்ஸ் எல்லாம் வந்து இந்த வாட்டரோட கலரே நம்ம மாறணும். மாறினதுக்கப்புறம் நல்லா வந்து எல்லாமே வந்து க்ரீன் கலர், லைட் க்ரீன் கலரில் வரும் இந்த கஷாயம். இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் என்கிட்ட கேட்டாங்க, ஒல்லியாக இருக்காங்க, அது வந்து குண்டாகிறதுக்கு என்ன டிப்ஸ்ன்னு சொல்லுங்கள் மேடம் சொன்னாங்க. நான் அதுக்கு சொல்கிறேன். குழந்தைலேருந்து ஒல்லியாக இருக்கிறவங்க வந்து சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட்டாலும் குண்டாக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து லைன் டேட்ஸ் சிரப் வாங்கி அதை வந்து நல்ல பாலில், கொதிக்கிற பாலில், அதை ஒரு கிளாஸ் பால் எடுத்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து லைன் டேட் சிரப்பை கலந்து காலம்பரை ஒரு டைமு, ஈவன் நைட்டு படுக்கும் போது ஒரு டைம், 2 வாட்டி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 2 மந்த்ஸில் வெயிட் நிறைய கெயின் ஆகும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வயசில் பெரியவங்க வரைக்கும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் கெயின் கண்டிப்பாக வரும். இதுதான் என்னோடய சிஸ்டர் ஒருத்தர் கேட்டாங்க வெயிட் கெயின் பற்றி. சிஸ்டர், நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் பற்றி நான் உங்கள் டிப்ஸு சொல்லியிருக்கோம், பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். நல்லா கொச்சிட்டு பாருங்கள், லைட் க்ரீன் வந்துருக்குலையே. இதை வந்து வடிகட்டணும். இந்த புதினா லீவ்ஸ்லாம் தூக்கி போட வேண்டாம். இது நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் இது புதினா ட்ரிங்க்கு, இது கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ட்ரிங்க்கு. தினம் 7 நாளைக்கு சாப்பிடுங்க, சரியாக போயிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.